என்னடா ஷாட் நீ அடிக்கிற ஷாட் கிரிக்கெட்ல அடிக்கணும்னா எப்படி இருக்கணும் தெரியுமா, பால் சிக்ஸர் 4 எப்படி பறக்கணும் தெரியுமா அப்படின்னு 14 வயது சிறுவன் அவனுடைய சாதனையை பாராட்டாம நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வயிறு எரிஞ்ச சுப்மன் கில் வைபவ் அவருடைய ஆட்டத்தை பத்தி விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு. ஸோ இதை கேட்ட வைபவ் அவர் ஒரு நொடி கண் கலங்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சின்ன பையன் இல்லை, எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்கிறப்ப கில் அவருடைய இந்த பேச்சு வைபவ் அவரை கண் கலங்கவே வச்சிருச்சு. ஆனால் அதுக்கு அப்புறமா ஆட்ட நாயகன் விருது ஏன்னா 35 பந்துக்கே செஞ்சுரி அடிச்ச வைபவ் அவருக்கு தான் ஆட்ட நாயகன் விருது தரப்பட்டிருந்தது. ஸோ அதை வாங்க வந்திருந்த வைபவ் பதிலுக்கு அவர் கொடுத்த ஸ்பீச் கில் அவருக்கு சரியான ஒரு செருப்படி, ஒரு அவமானம் அடைகிற மாதிரியான சம்பவத்தை பதிலடியாக வைபவ் கில் அவருக்கு நேற்று கொடுத்திருக்காரு. அதாவது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சம்பவங்கள் தான் வரலாற்றில் என்னைக்குமே அழிக்க முடியாத அளவுக்கு என்னைக்குமே நிலைச்சு நிற்கும். ஸோ அப்படிப்பட்ட சம்பவம் தான் நேற்று குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் ராஜஸ்தான் அணிகளுக்கும் இடையே நடந்த ஆட்டத்தில் 14 வயது சிறுவன் மீச தாடி கூட அவனுக்கு இன்னும் முளைக்கல. அப்படிப்பட்ட ஒரு பையன் போடுற எல்லாருடைய போலிங், இஷாந்த் சர்மா எவ்வளவு பெரிய சீனியர் போலர் நமக்கு தெரியும், ரஷித் கான் எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் பிளேயர், எத்தனை பேர் கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்காரு. இப்படி போடுற எல்லாருடைய போலிங்கையும் அசால்ட்டா டார்கெட் பண்ணி 4 சிக்ஸர் மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு வைபவ் 17 பந்துக்கு ஹாஃப் செஞ்சுரி, 35 பந்துக்கு செஞ்சுரி, 101 ரன்கள் எடுத்திருந்தப்ப அதிர்ச்சி தரும் விதமாக அவுட் ஆகி வெளியேறினாரு. ஸோ ஒரு 14 வயது சிறுவன் இந்த ரெக்கார்டை நிகழ்த்திருக்கிறது ஒட்டுமொத்த T20 வரலாற்றிலேயே நிகழாத ஒரு அதிசய சம்பவமாக தான் இந்த சம்பவம் தற்போது பார்க்கப்படுது. ஸோ இதை பத்தி முதல்ல ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கில் அவர் தான் வந்து பேசியிருந்தாரு. கில் அவர் இதை பேசுறப்ப வைபவ் அவருக்கு இன்னைக்கு நேரம் நல்லா இருக்கு, அவர் அடிச்ச எல்லா ஷாட்டையுமே சிக்ஸர்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், கண்ணை மூடிட்டு ஒரு சின்ன பையன் சுத்தினான்னா எப்படி பால் பேட்ல அவனுக்கே தெரியாம படுமோ அந்த மாதிரி தான் வைபவ் அவருடைய ஷாட் இன்னைக்கு அமைஞ்சிருந்தது. வைபவ் அவருடைய பேட்டிங்கை நான் தெல்ல தெளிவாக உன்னிப்பாகவே பக்கத்துல நின்று கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அவருடைய ஃபுட் ஒர்க், பாலை எங்கிட்டு அடிக்கணும், இங்கிட்டு அடிக்கலாமா இல்ல கேப்ல அடிக்கலாமா, இப்படி எந்த ஒரு திட்டமும் இல்லாம பந்து எப்படி வந்தாலும் ஒரு காட்டம் அடிக்கிற மாதிரி கண்ணை சுத்திக்கிட்டு பேட்டை வந்து வேகமா சுத்துறாரு. அவர் இன்னைக்கு வேணா அவருக்கு பந்துல பேட் நல்லா கனெக்ட் ஆகி, ஏன்னா அவருக்கு நேரம் நல்லா இருந்தா இன்னைக்கு அவருக்கு எல்லாமே கை கூடி வந்திருக்கு. ஆனா இதே மாதிரியான குருட்டு அதிர்ஷ்டம் என்னைக்குமே வைபவ் அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லிட முடியாது. இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் வைபவ் அவருடைய அதிர்ஷ்டத்தால் நடந்ததே தவிர அவருடைய திறமையால் நடந்தது கிடையாது. இதே மாதிரியான சம்பவம் என்னைக்கும் தொடர்ந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வயிறு எரியிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கில் வைபவ் அவருடைய இந்த இன்னிங்ஸை பார்த்து தோல்விக்கான காரணத்தை பத்தி கில் பேச வந்திருந்தப்ப இந்த மாதிரி பேசினாரு. ஸோ கில் இதை பேசுறப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வைபவ் அவருடைய பேட்டிங்கை பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் நெகட்டிவாக பேசி வைபவ் அவருடைய மனசு புண்படுற மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ அந்த சில நொடிகள் பார்த்தீங்கன்னா வைபவ் அவர் கண் கலங்கி ஒரு மாதிரி வருத்தத்தோடு தான் இருந்தார். அதுக்கப்புறமா ஆட்ட நாயகன் விருது வாங்க வந்திருந்தப்ப கூட வைபவ் முகம் ஒரு மாதிரி சோகமாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி இந்த மாதிரியான ஒரு அபாரமான பேட்டிங் இவ்வளோ சின்ன வயசில் விளையாண்டிங்க அப்படின்னு கேட்டதுக்கு வைபவ் கொடுத்த பதில் கில் அவருக்கு செருப்படியாக தான் அமைஞ்சுது. அதாவது நான் கிரீஸுக்கு வந்துட்டேன்னா பந்து யார் போடுறாங்க, யார் எப்படி போடுறாங்க அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், பாலை கரெக்டாக பார்த்து பந்தை அடிக்கணும் அது மட்டும்தான் என்னுடைய மைண்டில் இருக்கும். பெருசாக நான் கிரீஸுக்கு வந்துட்டேன் நான் பயப்படக்கூட செய்ய மாட்டேன், எதிர்முனையில் எவ்வளோ பெரிய போலர் போட்டால் கூட பயப்படக்கூடாது அப்படின்னு என்னுடைய கோச் எனக்கு அறிவுறுத்திருக்காரு. அதனால் எப்பயுமே நான் என்னுடைய மைண்டில் பயத்தை வச்சுக்க மாட்டேன், பால் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத மட்டும் ஒரு பந்து பார்த்துக்குவேன், அதுக்கப்புறமா நான் தொடர்ந்து அடிக்க தான் பார்ப்பேன், முடிஞ்ச அளவுக்கு பாலை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் உறுதியாக தெளிவாக இருப்பேன். அதனால் இன்னைக்கு நடந்த இந்த 100 கண்டிப்பாக இது ஒன்னோட முடியாது, இதே மாதிரி நிச்சயமா அடுத்தடுத்து நிறைய 100கள் நான் அடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி வைபவ் தன்னம்பிக்கையோட தைரியமாக அவர் பேசினாரு. கில் அவர் சொன்ன ஸ்பீச், அதாவது இன்னைக்கு அடிக்கலாம் நாளைக்கு அடுத்தடுத்து இந்த பையனால அடிக்க முடியாது, இந்த மாதிரி விளையாட முடியாது அப்படின்னு கில் சொன்னதுக்கு நான் இதே மாதிரி இன்னும் நிறைய அடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வைபவ் அவர் பேசினது. கில் அவருடைய இந்த ஸ்பீச்சுக்கு சரியான ஒரு ரிப்ளையை தான் தற்போது வைபவ் கொடுத்திருக்காரு. ஸோ நீங்க நேற்று வைபவ் இந்த சின்ன பையன் பேட்டிங்கை பார்த்தீங்களா, பேட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.